நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஷ்ணு பிரியா பேசிட்டு இருக்கேன். ஆக்சுவலா வந்துட்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கை பத்தியோ இல்ல ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பேரோ அந்த மாதிரி எதை பத்தியுமே இன்னும் கேட்டா இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தியே இன்னைக்கு நம்ம பேச போறது கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்டையும் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 3ல் ஒருத்தருக்கு அதிகமாக நடந்துட்டு இருக்க ஒரு ஸ்கேம். அதாவது மார்க்கெட்ல இன்னைக்கு ஒரு ஏமாற்று வேலை ஒன்று நடந்துட்டு இருக்குங்க. அது ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூவா நடந்துட்டு இருக்கு. அது இல்லாமல் வந்துட்டு ரொம்ப நிறைய மக்கள் வந்து அதனால பாதிக்கப்பட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களோ அதுல பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் முக்கியமா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். வாங்க, இந்த தாமதமும் இல்லாம வீடியோக்குள்ள போகலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போற ஸ்கேம் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நெட் ஜாப் ஸ்கேம். அதாவது இன்டர்நெட்ல வேலை தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்துற சில விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய மெசேஜஸ் வந்துட்டு இருக்கு. நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களோட எம்ப்ளாயிஸை லே ஆஃப் பண்றாங்க, அதாவது வேலையை விட்டு நீக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய சிச்சுவேஷன் வந்துட்டு இருக்கு. எல்லாருமே நமக்கு வேலை வேணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லார் கையிலுமே இப்போ வந்து ஸ்மார்ட் போன் இருக்கு. எவ்வளவு அட்வான்டேஜ் இருந்தாலும் அந்த அளவுக்கு அதுல டிஸ்அட்வான்டேஜும் அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதுல வந்து எல்லாருக்குமே வந்துட்டு எது வந்து உண்மையான ஜாப், எது வந்து ஃபேக்கான ஜாப் அப்படின்னு வந்துட்டு இன்னுமே டிஃபரன்ஸ் தெரியாம இருந்துட்டு இருக்கு. ஸோ அதுல பாதிக்கப்பட்ட சிலர் எங்களோட டீமுக்கு வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட்ஸோட அதை ஷேர் பண்ணிருக்காங்க. ஸோ அதை வச்சுதான் நாங்கள் உங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு தௌசண்ட்ஸ் மட்டும் இல்ல, லட்சக்கணக்கில் வந்துட்டு நிறைய இழந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்கேமர்ஸோட முக்கியமான ஸ்ட்ராட்டஜியா என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கலாம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா வாட்ஸ்அப்ல, டெலகிராம்ல இல்ல SMS மூலமா தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க, வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ சம்டைம்ஸ் அவங்க வந்து கால் கூட பண்ணுவாங்க. ஸோ அந்த மெசேஜ்லயோ கால்லயோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நான் வந்து ஒரு XYZ கம்பெனியோட ஒரு HR, எங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்டர்நெட் ஜாப் செய்யற மாதிரி சில ஆட்கள் தேவை அப்படின்னு வந்து சொல்றாங்க. இன்டர்நெட் ஜாப்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சு பாக்குறோம் அப்படின்னா, அவங்க என்ன மாதிரியான ஒர்க் சொல்றாங்கன்னா, சோஷியல் மீடியால வந்து இவங்களோட பேஜை லைக் பண்ணுங்க, இந்த யூடியூப் வீடியோ பார்த்து ஃபுல்லா பேசுங்க, இல்ல ஏதாவது ஒரு வீடியோ பார்த்து அதை பத்தி கமெண்ட் எழுதுங்க. சோ இந்த மாதிரியான வேலைலாம் தான் அவங்களோடது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ நீங்களே நினைச்சு பாருங்களேன், வெறும் யூடியூப் வீடியோவை லைக் பண்றதுக்காக எதுக்கு நமக்கு காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க வந்து அதை நம்மள நம்ப வைக்கிறதுக்கு இன்னொரு சிச்சுவேஷனும் வச்சிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு யூடியூப்லயா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்லயா இருக்கட்டும், யாரெல்லாம் ரொம்ப அதிகமா ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்க மேல நமக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா. சோ அந்த மாதிரியான ஒரு க்ரோயிங் கிரியேட்டர்ஸை வந்து நாங்க வந்துட்டு பில்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றோம். சோ அதனாலதான் நாங்க உங்களை செய்ய சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சில ஜாப் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் அசைன் பண்றாங்க. அந்த டாஸ்க்கை வந்து நீங்க செஞ்சு முடிக்கிறதுக்கான என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுல நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட பர்சனல் டீட்டெயில கூட அவங்க அதுல வாங்கிடுறாங்க. நம்மள இன்னும் நம்ப வைக்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப் கூட ஓபன் பண்ணி ஏதோ அவங்க வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்க மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்த கிரியேட் பண்றாங்க. அதுல நம்மள மாதிரி நிறைய இன்னசென்ட் மக்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ மொத்தமா எல்லாரையும் பார்க்கும்போது ஓகே, இது வந்து எந்த விதமான ஏமாற்று வேலையும் கிடையாது அப்படின்னு நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த கட்டம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க எந்த விதமான காசும் வந்து இழந்திருக்க மாட்டீங்க. பட் இதுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலா வந்து இதெல்லாமே ஸ்டார்ட் ஆகுமே. இப்போ ஏமாத்துற எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிச்சு. முன்ன மாதிரி OTPயோ கார்டு நம்பரோ கேட்டாலும் இவங்க வந்து சரியா சொல்ல மாட்டாங்க. அவங்களே அவங்க கையால பே பண்ண வைக்கிறது மட்டும் தான் நல்ல வேலை அப்படின்னு நினைப்பாங்க தெரியுமா. அந்த மாதிரியான ஒரு யுக்தியை தான் இவங்க கையாளுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்து அந்த டாஸ்க்கு பே பண்ணுவாங்க. செகண்டா ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க, அதுக்கும் பே பண்ணிடுவாங்க. தேர்டா ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. அந்த டாஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாவே பே பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து 3 தடவை வந்துட்டு பெருசா ஒன்றும் ஹார்ட் ஒர்க் பண்ணாம நிறைய காசு வந்து சம்பாரிச்சிட்டு இருப்போம். ஸோ வந்துட்டு இப்போ உடனே வந்து ஸ்கேமர்ஸ்க்குலாம் வந்துட்டு ஒரு நல்ல ஐடியா வந்துட்டு இருக்கோம். ஓகே, இப்போ இவங்க வந்து நம்மள நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் இவங்க கிட்ட நம்ம காசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு, நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 15,000 தரேன், பட் அதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு 10,000 டெபாசிட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரியான டாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம வந்துட்டு என்னன்னா, நம்மளோட ஆசை அங்க நின்றுடாது இல்லையா. ஓகே, நம்ம கிட்ட 10,000 இருக்கு, நம்ம இப்ப வந்து 15,000 வின் பண்ணணும்னா நம்ம இதை கொடுத்துட்டு அதை வாங்கிக்க போறோம், என்ன இவங்க தான் ஆல்ரெடி நிறைய காசு கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னு ஒரு தாட்டை வச்சுட்டு நம்ம வந்து 10,000 கட்டிடுவோம். உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை எல்லா மீடியம்லயும் வந்துட்டு பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க.
ஆக்சுவலா வந்து சில ஸ்கேமர்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு 3 ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாம ஃபர்ஸ்ட் டாஸ்க் முடிஞ்சா இப்போ இந்த செகண்ட் டாஸ்க் வந்து இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நீங்க இதை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு கேஷ்பேக் வரும். அந்த கேஷ்பேக் நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். சே இப்போ வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு 1000 ரூபாய் போடுங்களா, உங்களுக்கு 5000 ரூபாய் கிடைக்கும் கேஷ்பேக். ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லும் போது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுற ஒரு கேஷ்பேக்ஸா இருக்குமே தவிர அது வந்து உங்களோட ரியல் மணியாவே இருக்காது. 1000 போட்டா 1500 தரேன், 3000 போட்டா 5000 தரேன், 5000 போட்டா 10000 தரேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தோணும்னா நமக்கு கேஷ்பேக் வந்துட்டு இருக்கு, அதுல அவங்க வந்து இந்த வித்ட்ராவல் லிமிட்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி லிமிட்லாம் வச்சுட்டு ஓகே இது இன்வெஸ்ட் பண்ணா நம்ம காசு வந்துடும், இப்போ வந்தா காசு வந்துடும்னு அவங்கள நம்பி நம்ம அதுல காசு போட்டுட்டே இருப்போமே. இப்ப இந்த மாதிரியான ஸ்கேம்ல இருந்து நம்ம தப்பிக்கிறது எப்படி அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஒரு விஷயம் நமக்கு கண்டிப்பா தெரியணும், யாரெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களோ கண்டிப்பா அவங்க வந்து உண்மையா இருக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா, அது என்ன மாதிரியான எதுக்காக இவங்க நம்மள்ட்ட ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, எந்த ஆன்லைன் ஜாப்ஸ்லயுமே அந்த யூடியூப் வீடியோ லைக் பண்றதுக்கோ ரீல்ஸ் லைக் பண்றதுக்கோ இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு காசு கொடுக்க போறதே கிடையாது. அதே மாதிரி இப்போ நீங்க வந்து ஒரு கம்பெனியோட ஆஃபர் அக்செப்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியை பத்தி கொஞ்சம் லைக் ரிசர்ச் பண்ணுங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு அனுப்புற டீடைல்ஸ் எல்லாமே வந்து அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்தோ அஃபிஷியல் இமெயில் ஐடியில இருந்தோ அவங்க அனுப்புறாங்களா, அந்த இமெயில் ஐடி நிஜமாவே அந்த வெப்சைட்டோட அஃபிஷியல் ஐடி தானா, அந்த ஆஃபீஸோட அஃபிஷியல் ஐடி தானா, அந்த மாதிரியான ரிசர்ச் எல்லாம் கண்டிப்பா பண்ணிக்கோங்க. இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களோட வாட்ஸ்அப்லயோ டெலிகிராம்லயோ வந்து ஏதாவது ஒரு லிங்க் வருது அப்படின்னா அந்த லிங்க் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு டச் பண்ணிடாதீங்க. இதுக்காக தான் பண்றோம் அதுக்கு தான் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நம்மளோட ஃபோன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பேங்க் மாதிரி தான் சொன்னோம், அதை விட அதிகமான பர்சனல் இன்ஃபர்மேஷன் நம்மளோட ஃபோன்ல நம்ம கண்டிப்பா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அதனால கண்டிப்பா அந்த மாதிரியான லிங்க்ஸ் எதுவுமே வந்துட்டு நீங்க டச் பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம், அதாவது ஒரு அன்னோன் லிங்க் வருதுன்னா நம்ம கண்டிப்பா அதுல வந்துட்டு யூஸ் பண்ண வேண்டாம். அது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பேங்க் டீடைல்ஸா இருக்கட்டும், உங்களோட பேன் ஆதார் நம்பர் இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு நார்மல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லயும் வெப்சைட்லயும் சும்மா வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு லாகின் பண்றதுக்கு இதை பண்ணுங்க அப்படின்லாம் சொன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இப்ப இந்த ஸ்கேம் வந்து எப்படி நம்ம ரிப்போர்ட் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது மெசேஜோ காலோ இந்த மாதிரி வருது அப்படின்னா மெசேஜ் வந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, கால் வந்ததுன்னா நம்பர் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அன்னோன் மெசேஜஸ் அன்னோன் கால்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம ரெக்கார்ட் பண்ணி வைக்கும் போது நமக்குன்னு ஒரு எவிடன்ஸாவும் ப்ரூஃபாவும் அது கண்டிப்பா ஆட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிளாட்ஃபார்ம்ல அதாவது எந்த பிளாட்ஃபார்ம்ல அவங்க கால் பண்றாங்களோ மெசேஜ் பண்றாங்களோ அவங்கள அதே பிளாட்ஃபார்ம்ல நீங்க வந்துட்டு பிளாக் பண்ணி கண்டிப்பா ரிப்போர்ட் பண்ணலாம். இல்லையா நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் ஏதாவது இருக்கா, ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து ஸ்கேம்ல வந்து கால் வந்துட்டு இருக்கு மெசேஜ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இதுவும் இல்லை அப்படின்னா வந்துட்டு நேஷனல் சைபர் கிரைம் போர்ட்டல் இருக்கு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க 1930 சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்க இன்ஃபார்ம் பண்ணலாம். இதுவும் இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்க cybercrime.gov.in அப்படின்னு அந்த சைட்டுக்கு போயிட்டு அதுல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். ஸோ கம்ப்ளைண்ட் எப்படி ரைஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் சைபர் கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைக் பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து அதுல நீங்க லாகின் கிரியேட் பண்ணணும். அந்த லாகின் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ்ல போய் உங்களால கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண முடியும். இன்னைக்கு தேதிக்கு ஸ்கேமர்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் லைக் 3ல ஒருத்தர் வந்து டார்கெட் பண்ணிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்துட்டு நீங்க வந்துட்டு உங்களை எந்த அளவு சேஃப்டியா வச்சுக்கிறீங்க, அது நம்மள சேஃப்டியா வச்சுக்கிறது மட்டும் இல்லை, இந்த மாதிரியான ஒரு மெசேஜஸ் பார்க்கும்போது அதை வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்றது இது எல்லாமே ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் தாங்க. கண்டிப்பா இன்னைக்கு நம்ம பேசியிருக்க இந்த வீடியோ வந்துட்டு யாராவது ஒருத்தவங்களை ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் வந்துட்டு நம்ம அதாவது இப்போ நான் வந்துட்டு இதை பத்தி ஆல்ரெடி படிச்சிருக்கேன், ஓகே எனக்கு இது தெரியும் அப்படின்னு நான் நினைச்சாலும் என்னை சுத்தி இருக்கவங்களுக்கு இதை நான் சொல்லாம இருக்கேன் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில அவங்க பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ நீங்க வந்துட்டு நீங்க பர்சனலா வந்து இதுக்கு ஆளாகலை அப்படின்னாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியல இவங்கள்ட்ட காசு கம்மியா இருக்கு, இவங்க இந்த ஆன்லைன் ஜாப்ல ட்ரை பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, ஸோ இந்த வெப்சைட்ல இவங்க அதெல்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் நீங்க நினைக்கிறீங்க யாராவது அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் ஒரே ஒருத்தர் வந்து பயனடைஞ்சிருந்தா கூட கண்டிப்பா இந்த வீடியோ பண்ணதுக்கான திருப்தி எங்களுக்கு கிடைச்சிருங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது ஒருத்தவங்க வந்து நான் ஆல்ரெடி பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா எந்தவித தயக்கமும் இல்லாம கமெண்ட்ல வந்துட்டு என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க பாதிச்சீங்க அப்படின்றத சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை பாக்குறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மள மாதிரி இன்னொருத்தவங்களும் கண்டிப்பா கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு தான் இந்த வீடியோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது வா விஷ்ணுபிரியா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம க்ரோ தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.